ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். காலையில் அவசரமாக லஞ்ச் பேக்ஸ் எல்லாருமே பேக் பண்ணுவோம். அந்த கொஞ்சூண்டு நேரத்திலேயே நல்ல ருசியான லஞ்சுக்கு ஏத்தமான 4 வகையான பொரியல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் பொரியல் சேனக்கிழங்கு வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு இது போல் சின்ன சின்ன பீசஸாக சிக்கன் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நான் இது எல்லாமே தனித்தனியாக சேர்த்திருக்கேன். சில பேர்த்து வீட்டில் தனியாகவே குழம்பு மிளகாய்த்தூள்னு அரைச்சி வச்சுருப்போம். அந்த மிளகாய்த்தூள் இருந்தால் அதையுமே சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்கு, கலருக்காக கொஞ்சமாக ரெட் கலர் பொடி போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேனக்கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த மசாலா உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற மசாலா நீங்கள் சேர்த்திக்கலாம். சேனக்கிழங்க ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சேனக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுக்கணும். இது போல் சைட் டிஷ் செஞ்சோம் அப்படின்னா வெரைட்டி ரைஸ், அதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், லெமன் ரைஸ், இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா சேனக்கிழங்குமே நல்லா வெந்து வரும். அப்பப்போ நல்லா கலந்துட்டு சேனக்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்ட உடனே இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். நல்ல ஒரு சிக்கன் 65 ஃப்ளேவரில் இருக்கும். எல்லா சேனக்கிழங்கையுமே எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டு மீதி உள்ள சேனக்கிழங்கையுமே வறுத்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கிறதுனால பாருங்கள், மசாலா உதிராமல் சேனக்கிழங்குலேயே ஒட்டிக்கிட்டு நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பொரியல் உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு இது போல் பீஸாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே உள்ளே போட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 90% உருளைக்கிழங்கு வெந்து வந்தாவே போதும். கத்தி வச்சு இது போல் குத்தணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வடிச்சிடலாம். இது போல் வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். நான் இந்த பொரியல் எல்லாத்துலேயுமே சேர்த்திருக்கிறது ரெடிமேட் மசாலா தூள் தான். ஏன்னா காலையில் நேரத்தில் நம்ம மசாலா வறுத்து அரைச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் ரெடிமேட் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனாலுமே வீட்டிலையே அரைச்சி வச்சுக்குவேன் ரெடிமேடாக யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் கலந்துட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கி உள்ளே போட்டு நல்லா கலந்துட்டுற வேண்டியதுதான். இது சட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பொரியல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சுலபமாக இருக்கும். மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு போட்டுட்டு இதில் நான் கொஞ்சமாக கசூரி மீத்தியை கசக்கி போடுறேன். நீங்கள் கொத்தமல்லியை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி விட்டு நல்லா கலந்துடலாம். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு ஒரு முறை கலந்துட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்ப அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும். காலையில் நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அடுத்தது நம்ம செய்யக்கூடிய பொரியல் தான்
கோவக்காய் ஃப்ரை தான். நான் 1/2 கிலோ கோவக்காவை நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காவை போட்டுடலாம். கோவக்காவை எண்ணெயிலேயே முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா அப்பப்போ கலந்துட்டுட்டு ஒரு 25% கோவக்காய் கொஞ்சமாக வதங்கின உடனே இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்புமே பார்த்தோம்னா அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஏன்னா கோவக்காய் நல்லா வெந்து வரும்போது சுருங்கிரும். அதோட அளவு கம்மியாயிடும். அதனால பார்த்து அளவாக தான் உப்பு சேர்த்திக்கணும். கோவக்காயில் உப்பு நல்லா இது போல் கோட் ஆனதுக்கு அப்புறமா அப்பப்போ நல்லா கலந்துட்டு கோவக்காய் ஒரு 50% நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கோவக்காவை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். கோவக்காயில் தண்ணியெல்லாம் தொளிச்சு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது போல் மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா வதங்கி விட்டு அப்பப்போ நல்லா கலந்துட்டு கருகிடாம நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா ஒரு 50% நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும். அப்பதான் கோவக்காய் நரநரன்னு இல்லாம சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 75% நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாதி டீஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் குருமிளகு தூளும் போட்டு கோவக்காவை நல்லா கலந்துடணும். அப்பப்போ கலந்துட்டு கோவக்காய் நல்லா மசாலாவிலேயே நல்லா வறுபட்டு வரணும். அவ்வளோதான், கோவக்காய் ஆயிடுச்சு. இந்த கோவக்காய் ஃப்ரை பார்த்தோம்னா வெரைட்டி ரைஸுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து போகிறது வாழைக்காய் ஃப்ரை தான். வாழைக்காவை நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பாதி டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாழைக்காயில் ஒன்று போல் மர்ஜ் ஆகிற அளவுக்கு கலந்துடணும். ஒவ்வொரு வாழைக்காவுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு இந்த வாழைக்காவை ஷாலோ ஃப்ரை தான் செஞ்சு எடுக்க போகிறோம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் டீப் ஃப்ரை செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாமே தோசைக்கல்ல படுற அளவுக்கு நல்லா தடவி விட்டுட்டு ஒவ்வொரு வாழைக்காவாக நல்லா இது போல் வச்சு ஷாலோ ஃப்ரை செஞ்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் வாழைக்காய் நல்லா வெந்து நல்லா முருகலாக இருக்கும். வாழைக்காய் 2 பக்கமும் நல்லா முருகின உடனே வடிகட்டியில் போட்டுட்டு ஆனதுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது போல் மீதி உள்ள வாழைக்காய் எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான், வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இந்த 4 வகையான பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.